ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரீசெண்டா வெளிவந்த 11 படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். நான் பொதுவா புது படத்தை எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரம் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் பண்ண மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு படம் மலையாளத்திலயோ தெலுங்குலயோ வந்திருந்தா நம்ம ஆளுக பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. இந்த படத்தை பத்தி யாரும் அவ்வளவு பேசவே மாட்டாங்க. ஏன் எல்லாத்துக்கும் ரீச் ஆகலன்றதே எனக்கு தெரியல. அதனால இப்ப நான் ஒன்ன சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒன்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கும். படத்தோட ஒன்ன என்னன்னா தொடர்ச்சியா கொலை நடக்குது. ஆனா பாடி யாருன்னு கூட அடையாளம் தெரியாது. அவங்க காணாம போயிட்டாங்கன்னு கூட ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஒரு கட்டத்துல இந்த கேஸை யாருனாலும் முடிக்க முடியாம போக நம்ம ஹீரோ கைக்கு அந்த கேஸ் வருது. நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாரு. என்னன்னா இறந்தவங்க எல்லாருமே ட்வின்ஸா. அதாவது ட்வின்ஸ்ல 2 பேர் சாகாம ஒருத்தரை மட்டும் தான் அவன் கடத்தி கொலை பண்ணிருக்கான். அதுவும் அந்த ட்வின்னோட கையாலே கொலை பண்ண வச்சிருக்கான். இவன் ஏன் இப்படி கடத்தி கொலை பண்ணா, அதுவும் அவங்க கையாலே ஏன் கொலை பண்றான்? ஹீரோ இந்த கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசியில என்னாச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இதெல்லாம் போக படம் முடிஞ்சு நாம நினைப்போம். அப்ப கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே கிடையாது. சொல்ல போனா இது ஒரு சென்டிமெண்டான படம். இந்த கொலைக்கான காரணம் இருக்கும்ல, அதை தெரிஞ்ச பிறகு எதுக்கடா இன்னொருத்தனை விட்டு வச்சீங்க, அவனையும் சேர்த்து கொழுங்கடான்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். கிட்டத்தட்ட ராட்சசன் பட கதை மாதிரி வரும்னு வச்சுங்களேன். ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நடு ராத்திரி யாரோ ஒரு ஆளு கார்ல இருந்து இறங்கி வரான். அவன் ஒரு ஆளை கொன்னு ஒரு மரத்துக்கிட்ட வச்சு பெட்ரோலை ஊத்தி எரிச்சு விட்டுறான். அடுத்த நாள் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஆணோட சடலம் எரிஞ்ச நிலையில கிடக்கு. பாடி யாருன்னு அடையாளம் தெரியல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல போறாங்க. அப்படியே கட் பண்ண ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் வரான் கார்ல கும்பலோட. நம்மளுக்குன்னு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி பிளான போட்டு உள்ள போறாங்க. சொன்ன மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டிய கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு மேனேஜரை கூப்பிட்டு உள்ள போயிட்டு எல்லா நகையும் திருடி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்க செக்யூரிட்டிய கொலை பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அதுக்கு வருது. நம்ம ஹீரோ இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்ல அவர் நேரா இந்த திருடிட்டு போனாங்கல்ல அவங்க இடத்துக்கே வந்துடுறாரு. நீ எப்படா இங்கே வந்தேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கான். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பினான்ஸ் கம்பெனி தான் டார்கெட் பண்ணிருக்கானுங்களாம். அவங்க போலீஸ் கால் பண்ணா வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா. இதனால ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி அவுட்டர்ல இருக்குல்ல அங்க இருக்கிற பினான்ஸ் கம்பெனிக்கு எல்லாம் போயிட்டு இந்த நகையில ஜிபிஎஸ் டிராக்கர் செட் பண்ணி வச்சிட்டாராம். அப்படி வச்ச ஒரு பினான்ஸ் கம்பெனில தான் இவனுங்க ஆட்டையை போட்டு வந்திருக்கானுங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கொள்ளைக்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பான்ல, இவனை தூக்கி உள்ள போட்டாங்க. இவனை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளைமேக்ஸ்ல இவனை பத்தி ஒரு டீடைல் வரும். நம்ம ஹீரோ எடுத்தனே இந்த கேஸை முடிச்சிட்டார்ல, அதே மாதிரி இப்போ ஒரு கொலை நடந்துச்சுல்ல, ஒருத்தனை எரிச்சு கொண்டாங்கல, அந்த கேஸ் இன்னொரு போலீஸுக்கு வருது. அந்த ஒரு கொலையோட மட்டும் நிப்பாட்டாம இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 4-5 கொலை நடந்துருதான். இது எல்லாத்தையும் இன்னொருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சின்ன குழு கூட கிடைக்கல. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்னொரு கேஸ் வருது. இந்த போதை மாத்திரம் இருக்குல்ல, அதை எவனோ இல்லீகலா இங்க வர வச்சு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கும்பலை இவர் பிடிக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி அந்த கேங்கையும் பிடிச்சிடுறாரு. ஆனா இந்த இன்னொரு கேஸ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால ஒரு போலீஸ், அவர் கேஸ்ல பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்காரு. கொலை பண்றவன் இவங்கள டார்ச்சர் எல்லாம் பண்ணல, ஒரு துப்பாக்கியால நெத்தியில சுட்டுட்டு எரிச்சு விட்டுறானா. இந்த 3 கொலையும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்கானா. இவனை சீக்கிரம் பிடிக்கணும்ன்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணார்ல டாக்டர், அவர் அந்த போலீஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே கண்டினியூஸா கொலை நடந்துகிட்டே தான் இருக்கு. இவர் கேஸ்ல பயங்கரமா தடுமாறிட்டே தான் இருக்காரு. நம்ம ஆடுகளம் நரேன் இருக்காருல்ல, அவர் தான் இவங்களுக்கெல்லாம் ஹெட் போலீஸ் மாதிரி. அவர் இந்த இன்னொரு போலீஸை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவன்கிட்ட கொடுத்த ஒரு கேஸை நீ சால்வ் பண்ணாம இருக்க, நீலாம் என்னத்துக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு இந்த போலீஸ் டென்ஷனா கார்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில இவருக்கு ஏதோ போன் வருது. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆக மனுஷன் கோமாவுக்கே போய் சேர்ந்துட்டாரு. இவரு பேர சொல்ல மாட்டேல, இவர் பேரு ரஞ்சித் குமாரா. இவர் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்னால இந்த கேஸை இப்ப நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. இதனால நம்ம ஆடுகளம் நரேன் சார் இருக்காருல்ல, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ரஞ்சித் குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேல இடத்துல இருந்து பயங்கரமா பிரஷரா இருக்கு, இந்த கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு போகுது, இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. கூடவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டையும் ஏற்பாடு பண்றாரு. அவரோட பேரு மனோகர். இவரை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. நம்ம ஹீரோவும் அந்த கேஸை கையில எடுத்துக்கிறாரு. எடுத்ததுமே இது வரைக்கும் நடந்துச்சுல 6 கொலை, அந்த 6 கொலையோட ஸ்பாட்டுக்கு அவர் அசிஸ்டன்ட கூப்பிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு குழு கூட கிடைக்கல. நம்ம ஹீரோ இது வரைக்கும் எந்த கேஸை தொட்டாலும் டக்குன்னு முடிச்சிருவாரு. ஆனா இந்த கேஸ்ல ஒரு பிங்கர் பிரிண்ட் இல்ல, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. இதனால மனோகர் கிட்ட இந்த கேஸை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. அவர் வழக்கம் போல, சார் 6 கொலையும் ஒரே பேட்டர்ன்ல தான் பண்ணிருக்கான், அவன் கிட்டத்தட்ட சைக்கோவா தான் இருப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு இருக்க டவுட் என்னன்னா அவன் யாருமே டார்ச்சர் பண்ணல. ஃபர்ஸ்ட் கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டான், அப்புறம் தான் எரிச்சிருக்கான். ஆனா ஏன் இறந்தவங்களை அடையாளம் தெரியற மாதிரி பண்ணிருக்கான்ற தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் போக அந்த ஏரியால மிஸ்ஸிங் கேஸ்ன்னு ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல. யாருமே கடத்தல, ஆனா கொலை மட்டும் நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் ஃபைல் ஆகல. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ஹீரோ கிட்ட மாட்டிருக்கு.
ஆனா இதுல ஒற்றுமை என்னன்னா, இப்ப 6 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் குரூப்பான், இந்த 30ல இருந்து 35 வரைக்கும். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இவங்க வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில மனோகருக்கு போன் வருது. அவரோட பையன் சாப்பிட மாட்டான்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்னு கேட்க, இந்த மாதிரி இவங்க ஒய்ஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களாம். பையனை இவர் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காராம். அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்கார அம்மாவை வச்சிருக்காங்களாம். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க நேரா வீட்டுக்கு போக ஹீரோட அசிஸ்டன்ட் பையனை பிடிச்சி சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்ட நம்ம ஹீரோவும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆனது நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில கார் ரிப்பேர் ஆகி நின்றுது. இதனால ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அதுல லிப்ட் கேக்குறாரு. பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வருது. அவங்கள பார்த்ததும் ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன ஆயிருக்குன்றத ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, இதுக்கு மாப்பிளை பார்த்திருக்காங்களாம். ஒரு நாள் இவங்களை தனியா மீட் பண்றதுக்கு ஒரு இடம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு. இவர் தான் தான் பார்க்க வந்த மாப்பிள்ளை நினைச்சு ஹீரோவை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போயிருது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு கேஸ் விஷயமா தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த கேங்குக்குள்ள ஹீரோக்கு சண்டை வந்துருது. சண்டை எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இப்பதான் அந்த பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள அங்க வரான். சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நல்ல வேலை நீ லேட்டா வந்த, நீ எனக்கு வேணாம், நான் இன்னொரு ஆளை பார்த்துட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிருது. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அந்த பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சுதான் விழுவாரு. சொல்ல மறந்துட்டேன்ல, அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உருன்னு தான் இருப்பாரு. யார்ட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டாரு. அன்னில இருந்து அந்த பொண்ணு ஹீரோவை 6 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். பிளாஷ்பேக்கே அப்படியே கட் பண்ண, உங்களுக்கு வேற வழியே கிடையாது, என் காரை தான் இப்ப ஏறி ஆகணும், நீங்க ஏறலைனாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏறி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் மனோகரம் ஒரு போலீஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுல ரஞ்சித்துக்கு, அவரை வந்து மீட் பண்றாங்க. அவங்க ஒய்ஃபு கிட்ட டீடைல் எல்லாம் கேட்க, அவருக்கு தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு, இன்னும் கோமால தான் இருக்காரு, ஆனா டாக்டர் கூடிய சீக்கிரம் ரீகவர் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க புருஷன் ஹேண்டில் பண்ண கேஸை நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது விஷயமா உங்கள்ட்ட ஏதாச்சும் சொன்னாரான்னு கேட்க அவங்க எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வழக்கம் போல அந்த சீரியல் கில்லரு ஒரு பிளாக் கலர் கார்ல வரான். உடம்பு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு கையில ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருக்கான். அந்த நேரம் பார்த்து ரோட்ல ஆப்போசிட்ல யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்கள மயக்கம் போட வச்சுட்டு வழக்கம் போல அவங்களையும் கொலை பண்ணிடுறான். அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோவும் மனோகரம் எப்படி அவனுக்கு ஒன்னும் எரிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சீரியல் கில்லரு கொலை பண்ணிட்டு வழக்கம் போல ஊருக்கு அவுட்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஸ்பாட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. வர வழியில பிரஸ்ட மாட்டிக்கிட்டாரு. அவங்க வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஒரே வார்த்தையா, இந்த கேஸ கூடிய சீக்கிரம் நான் முடிச்சு காட்டுறேன், இன்னும் கொஞ்ச நாள் அவங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் செத்தவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க போறாரு. டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் எப்படி பண்ணானோ அதே மாதிரி தான் பண்ணிருக்கான், ஆனா இந்த கேஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பிளேட் எடுத்து காட்டுறாரு. என்னன்னா, இந்த செத்து போனான்ல இவன் ரீசெண்டா கால்ல ஏதோ சர்ஜரி பண்ணிருக்கானா, எலும்பு உடைஞ்சதுனால ஒரு பிளேட்டை வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா. அந்த பிளேட்டை எடுத்துட்டு ஹீரோவோட கையில கொடுக்க, அதை எடுத்துட்டு ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளேட்ல மேனுஃபேக்சர் கம்பெனியோட பேர் இருக்கும், இதை ரீசெண்டா தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயும் இதை வச்சு சர்ஜரி பண்ண பேஷண்ட் லிஸ்ட்லாம் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் சீக்கிரமா கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சரின்னு சொல்லிடுறாரு. பேசி முடிச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே வர பார்த்தா இந்த மனோகர் இருக்காருல்ல, அவர் அதே ஆஸ்பத்திரியில இன்னொரு டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஏதோ டவுட் ஆயிருச்சு. உள்ள போயிட்டு இவர் பார்த்த டாக்டர் போய் விசாரிக்க, என்ன ஆயிருக்குன்னா நம்ம மனோகருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல தான் உயிரோட இருப்பாராம், அதுக்குள்ளயும் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணுமா, இதயத்தை மாத்து அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி. இது எல்லாம் அவர் வெளியே யார்ட்டையும் சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்களும் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டுக்காதீங்கன்னு டாக்டர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதுங்க. அந்த டாக்டர் லிஸ்ட் தரேன்னு சொன்னார்ல, அதை மனோகர்கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு போல. அதை வாங்கிட்டு இந்த 30 வயசுக்குள்ள இருப்பாங்கல்ல அவங்கள மொத்தம் அண்டர்லைன் பண்ணி ஒருத்தரையா போய் விசாரிக்கிறாங்க. எல்லாரோட காலை போயும் செக் பண்றாங்க, அவங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்களான்ட்டு. ஆனா எல்லார் காலிலுமே அந்த தழும்பு இருக்கு. கடைசியா ஒருத்தன் பேர் மட்டும் பாக்கி இருக்கு. அவ வீட்டுல விசாரிச்சோம்னா உண்மை தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போக உள்ள போய் பார்த்தா வயசான அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு, உடம்பு சரியில்லாம. அப்ப நம்ம ஹீரோ இங்க சுதாகர்ன்றது யாருன்னு கேட்க, அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டது அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. சரி, நீங்க ரீசெண்டா ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமா சார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிளேட் வச்சு தச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க காட்டுன்னு சொல்றாங்க. அந்த ஆளு தழும்ப காட்டிடுறான். ஏன் சார் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்க, இல்ல இந்த பிளேட் தயாரிச்ச கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதான் குவாலிட்டி இஷ்யூ ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி போறதுக்காண்டி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் சொல்லிடுறாரு. ஆனா இந்த ஆளோட நடவடிக்கையே சரியில்லை. அதனால எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க அந்த ஆளும் எடுக்க போறான். அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ஒண்ணு பாத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனோகரம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வந்தா நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்க வந்தேன்ல, அங்க வாங்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் வேண்டா வெறுப்பா அங்க போறாரு. அங்க போனா அந்த அம்மா அருவையை போடுது. இது வரைக்கும் யாரையும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து லவ் பண்ணது கிடையாது,
கிடையாது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ அதை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுறாரு. என் பேரு நான் போலீஸ்ன்னு தவிர வேற உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் வயசு கோளாறு, ஒழுக்கமா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பார்க்க அந்த பொண்ணு, நான் உன்னை தேடி தேடி வரேன் தானே சொல்லி என்னை நீ இப்படி அவாய்ட் பண்ற, ஒரு நாள் என்னை கண்டிப்பா தேடி வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அதுவும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதுங்க. வழக்கம் போல இன்னொரு கொலையும் நடந்துருது. ஆனா இது வரைக்கும் எல்லா பணத்தையும் சிட்டிக்கு அவுட்டர்ல தான் போட்டிருப்பான், இப்ப சிட்டிக்கு உள்ளே கொலை பண்ணி இருந்திருக்கான். அந்த ஏரியா போலீஸ் கூட நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்க, உங்க ஸ்டேஷன்ல ஏதாச்சும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு கேட்க அவர் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கூட இருந்த ஏட்டு, சார் அந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்ல, யோ சும்மாரியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ என்ன அப்படின்னு கேட்க, அன்னைக்கு காலையில ஒரு பிச்சைக்காரன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தன் தூக்கிட்டு போனா நான் பார்த்தேன் அப்படின்னு அறகுறையா சொல்லி இருந்திருக்கான். இவங்களும் போய் அந்த பிச்சைக்காரனை மீட் பண்றாங்க. அவனும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். ஒரு பொண்ணு அன்னைக்கு செமையான மழையா கொடை பிடிச்சு நடந்து வந்துகிட்டு இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்து கருப்பு கலர் கார்ல ஒருத்தன் வந்தானா, வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு கார்ல கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கேன்னு கேட்க, பாத்திருக்கானே, அடிக்கடி வண்டியில வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோ அந்த ஏரியால சிசிடிவி கேமரா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அங்கே எதுவும் கிடையாது. அப்ப நம்ம மனவர்கிட்ட, சரி இது நாள் வரைக்கும் வண்டியில போன பொண்ணு அன்னைக்கே நடந்து போனோம் அப்படின்னு கேட்க, ஒருவேளை வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா மெக்கானிக்கல் ஷாப்லயும் யாராச்சும் வண்டி விட்டுட்டு போயிட்டு திரும்ப வாங்காம வந்திருக்காங்களான்னு விசாரிக்க பார்த்தா ஒரு கடையில மட்டும் அப்படி நடந்திருக்கு. ஒரு பொண்ணு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி விட்டுட்டு போச்சு சார், சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, ஆனா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட டிக்கெட் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட அட்ரஸ் அதுல இருக்கு. யாரா வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு உயிரோட கிடக்கு. அவங்க கூட வந்த லோக்கல் ஏட்டு ஒருத்தர், ஏமா நீ தானே நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன்னு சொல்ல இவ திருன்னு முழிக்கிறா. என்ன ஆயிருக்குன்னா, அந்த பிச்சைக்காரனை விரட்டி விட்டாங்கல்ல, அப்படி விரட்டி விடும் போது இந்த பொண்ணு ஸ்டேஷன் வாசலுக்கு வெளியே நின்றுருக்கு. அதை பார்த்து அந்த ஏட்டு என்னம்மா விஷயம்னு கேட்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல நாய்க்குட்டி ஒண்ணு காணாம போச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே சொல்லிட்டு இருக்கு. ஏமா நாட்டுல என்னென்னமோ நடக்குது, உன் நாய்க்குட்டியை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க, ஒழுக்கமா போமா இங்க இருந்து அந்த ஆள் திட்டி விட்டு இருந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஹீரோ சரி வீடை செக் பண்ணுங்கன்னு சொல்ல பார்த்தா வீட்டுல நாய் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லையா. ஆனா மனோகர் திடீர்னு கத்துறாரு. என்னன்னு உள்ள போய் பார்த்தா செம்மையான சாக்கிங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, இதுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்திருக்கு. அது கூட இருந்த போட்டோ எல்லாமே அந்த ஹால்ல கடந்திருக்கு. அந்த போட்டோவுக்கு நடுவுல இவங்க ஸ்கூல்ல ஒன்னா எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தா இவங்கள மாதிரியே மொத்தம் 11 ட்வின்ஸ் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்காங்க. அந்த ஸ்கூலோட பேரு ட்வின் பேர்ட்ஸ். இது வரைக்கும் சின்னதா ஒரு குழு கூட மாட்டல. முறையா இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த லாஸ்டா ஒருத்தனை போய் பார்த்தாங்கல்ல, கால்ல பிளேட் வச்சு தச்சிருந்தான்ல, அந்த ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் வீட்லயும் இதே மாதிரி அவனோட ட்வின்ஸ் கூட எடுத்த போட்டோ எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ அவனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு. அவனும் உண்மையை சொல்லிடுறான். என் பேரு சுதாகர் இல்ல சுரேந்தர், என்னோட தம்பி பேர் தான் சுதாகர். அவன் ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்றான். அன்னைக்கு ஒரு நாள் இவன்ட்டு இருந்து மெசேஜ் வந்துச்சு, நான் நைட்டு வேலையை முடிச்சிட்டு வர லேட் ஆகும், காலையில வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருந்தான். நானும் சரி எப்பயும் அவனுக்கு இந்த மாதிரி ஆகும் நினைச்சு விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரே வீடியோ கால் தான் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி பார்த்தா அவனை யாரோ கடத்தி நெத்தி முனையில துப்பாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு செத்து போச்சுல, அந்த பொண்ணோட அக்காவுக்கும் மெசேஜ் வந்திருந்திருக்கான். இவங்க 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் என்னன்னாலும் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோன்னு சொல்லி தான் அன்னைக்கு வந்திருந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த சீரியல் கில்லர் கால் பண்ணி மிரட்டி இருந்திருப்பான். அதனாலதான் நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்னா, ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு பழைய பில்டிங் போக சொல்லியிருக்கான். அங்க ஒரு ஆள்ல சேர்ல உட்கார வச்சு உடம்பெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வீடியோ கால் பண்ணி அவங்களோட ட்வின் சிஸ்டரை ஒரு தண்ணிக்குள்ள முக்கிய இருக்கமே எடுத்து, இங்க பாரு இப்ப நான் சொல்றதை செய்யணும், அப்படி செஞ்சேன்னா இவளை நான் உயிரோட விட்டுறேன், உனக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆளை பக்கத்துல ஒரு துப்பாக்கி இருக்கும் அதை எடுத்து நெத்தி போட்டு நீ சுற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் எவ்வளவோ முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட தங்கச்சியை புடிச்சு டார்ச்சர் பண்ணதுனால வேற வழியே இல்லாம சுட்டுறாங்க. இதே மாதிரி தான் அவனையும் மிரட்டி இன்னொரு ஆளை கொல்ல வச்சிருந்திருக்கான். ஆனா அடுத்த நாள் ஆனதும் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா ஒரே ஒரு வீடியோ மெசேஜ் தான் வந்திருக்கான். என்ன இருக்குன்னா, இவங்க சுட்டு கொண்டாங்கல்ல அது இவங்களோட சொந்த தங்கச்சியா. அதே மாதிரி அந்த சுரேந்தர் இருக்கான்ல, அவன் தன்னோட சொந்த தம்பியை சுட்டு கொண்டு இருந்திருக்கான். எல்லாத்தையும் வீடியோவை ப்ரீ ரெக்கார்டு பண்ணி வச்சு மிரட்டி இருந்திருக்கான். இதை பார்த்தது இவங்க சாக்காயிட்டாங்க. இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லணும்னு நினைச்சேனா இந்த வீடியோ நான் போலீஸ்ட கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி சொல்ல விடாம பண்ணியிருந்திருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ
இப்ப 2 பேர்த்தையும் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணையும் இந்த பையனையும். உங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு கேட்க இவங்களுக்கு அடையாளமே தெரியல. அதனால இவங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்களா ஒரு போட்டோ, அதை காமிச்சிட்டு இது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரு சொன்னதும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்ல தான் ஒன்னா படிச்சிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ, எனக்கு இருக்கிற இப்ப ஒரே ஒரு க்ளூ, நீங்க படிச்ச அந்த ஸ்கூல் தான், அதுல ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கான்னு கேட்க இவங்க 2 பேரும் யோசிச்சு பார்த்துட்டு கார்னர்ல பெஞ்சமின் ஒருத்தனை காட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோ, பெஞ்சமினா யார், அது என்ன நடந்துச்சுன்னு கேட்க இவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு காட்டல. இது முடிஞ்சதும் அவங்கள போக சொல்ல நம்ம மனோகர் மட்டும் அந்த பையன் இருப்பான்ல, ஏண்டா சர்ஜரி பண்ணது உன்னோட தம்பிக்கு, உனக்கு எப்பற கால தழும்பு வந்துச்சுன்னு கேட்க, சார் எங்க 2 பேத்துக்குள்ள சின்ன வயசுல இருந்து எந்த டிஃபரெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதனால அவனுக்கு ஆபரேஷன் நடந்த பிறகு நானும் கத்தியால என் காலை கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து போக நம்ம ஹீரோ இவங்க சொல்றதுல நிறைய பொய் கொஞ்சம் உண்மை இருக்கு, என்ன ஏதுன்றத நாம அந்த ஸ்கூல்ல போய் தான் விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கேப்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு காதலிச்சிருந்துச்சுல, அதுக்குமே ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கான், அவங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்காங்களாம். அந்த போட்டோவை நம்ம மனோவர் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட காமிச்சிருப்பாரு. இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க அவங்களும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. போன வாரம் தான் இவளை நாங்க ஒரு மால்ல பார்த்தோம், அப்ப கான்டாக்ட் நம்பரை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனோகரும் சேர்ந்து அந்த ஸ்கூல்ல நடத்தினாங்கல்ல அவங்க கிட்ட போறாங்க, நம்ம அபிராமி மேடம் கிட்ட. இந்த பிளாஷ்பேக்கை நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களும் இவங்க புருஷனும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்களாம். 2 வருஷம் கழிச்சு எதிர்த்து அவங்க ஸ்கூல்ல 6 ட்வின்ஸ் ஒரே நாள்ல அட்மிஷன் போட்டாங்களாம். இந்த விஷயம் நியூஸ்ல தெரிஞ்சு பத்திரிகையில எல்லாம் போட, அப்படி போட்டதும் இவங்க ஸ்கூலு பயங்கரமா விளம்பரம் அடைஞ்சிருச்சான். அதனால இந்த ஸ்கூல்ல யாராச்சும் ட்வின்ஸ் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணா போதும், இன்னொரு ஆளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால நிறைய அட்மிஷன் இவங்களுக்கு கிடைக்க ஸ்கூல பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்களாம். இப்படி இருக்கும்போது சென்னையில ஒரு இடத்துல செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சா, அதுல ஒரு பையன் ஜெயிச்சிட்டானா. ஆனா அந்த பையனுக்கு ட்வின் பிரதர் ஒருத்தன் இருக்கானா. நல்லா இருக்கே, இவனை நம்ம ஸ்கூல்ல சேர்த்துறான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு விசாரிச்சா இந்த பையனுக்கு அப்பா அம்மான்றது யாருமே கிடையாதான். 2 பேரும் அனாதையா ஒரு ரோட்டோரத்தெல்லாம் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச அவங்களோட ஹஸ்பண்ட், இவனை மட்டும் நம்ம ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு வந்துட்டோம்னா செஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருவான், நம்ம ஸ்கூலோட பேரு இன்னும் கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லி திட்டம் போட்டு அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெஞ்சமினுக்கு இதுல விருப்பமே இல்லையா. அவனோட ட்வின் பிரதர் பிரான்சிஸ் இருக்கான்ல, அவனுக்கு சின்னதா ஏதோ ஒரு வியாதி இருக்கான், கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன பையனா. இவனுக்கு இருட்டுனா பயமா. இவங்க நாங்களே உங்க 2 பேத்தையும் பாத்துக்கிறோம், ஸ்கூல் கேம்பஸ்ல உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பெஞ்சமின் ஒத்துக்கிட்டான். சொன்ன மாதிரி அவங்களும் வந்து ஜாயின் பண்ண 2 பேரும் அந்த ஸ்கூலே கலக்குறாங்க. பெஞ்சமின் இருக்கிற செஸ் போர்ட்ல எல்லாத்திலயும் ஜெயிச்சிருவானா. பிரான்சிஸ் இருக்கான்ல, அவன் சரியான படிப்பாளியா. இதனால இவங்க 2 பேரை ரோல் மாடலை வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்கும் கூட இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா இவங்களை புகழ்ந்து பேசுறது மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. இவங்க 2 பேர்த்த வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்ல, அது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மத்த ட்வின்ஸோட எல்லா பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. இவங்க மட்டும், அதாவது பெஞ்சமின் பிரான்சிஸ் மட்டும் மீசை வரைஞ்சுக்கிட்டு, பெஞ்சமின் நான் பிரான்சிஸோட அப்பான்னு சொல்ல, பிரான்சிஸ் நான் பெஞ்சமினோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவங்களுக்கு யாருமே இல்லாதனால. மீட்டிங் அட்டென்ட் பண்றது நம்ம அபிராமி மேடம் தான். இவங்கள பார்த்ததும் உங்க பையன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, இவன் நல்லா படிக்கிறான், இவங்களால ஸ்கூலுக்கு நல்ல பேர் தான் வருது அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க. இதை கேட்டதும் பக்கத்துல இருப்பாங்கள மத்த பேரண்ட்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் தன்னோட பிள்ளைகளை பார்த்து, அங்க பாரு அவங்களுக்குலாம் அப்பா அம்மா கூட கிடையாது, இங்கே தங்கி படிக்கிறாங்க, நல்லா படிச்சு நல்ல பேர் எடுக்கிறாங்க, நீங்க எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கடுப்பா இருந்த அவங்க எல்லாம் இப்ப இன்னும் இவங்க மேல பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. இதனால பெஞ்சமின் இல்லாத ஒரு நாள் பிரான்சிஸ பிடிச்சு பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு எல்லாரும் இவனை பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுருக்காங்க. இதை கேட்ட பெஞ்சமின் கோபம் வந்து, யாரா என் தம்பி எப்படி பேசுனதுன்னு சொல்ல அதுல ஒரு குரூப் வந்ததும் பெஞ்சமின் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு விட்டுறான். இந்த விஷயம் இந்த அபிராமி மேடம் வரைக்கும் போயிருது. அதனால எல்லாத்தையும் வான் பண்ணி விட்டுட்டு பெஞ்சமினுக்கு மட்டும் லைட்டா பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துறாங்க, இனிமேல் யாரையும் அடிக்கூடாதுன்ற மாதிரி. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஆல் இந்தியா செஸ் டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். நம்ம பெஞ்சமின் தான் செஸ்ல பயங்கர பிளேயர் ஆச்சுல, அதனால அபிராமி மேடத்தோட ஹஸ்பண்ட் பெஞ்சமினை டோர்னமெண்ட்ல கலந்துக்காண்டி ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம அபிராமி மேடம் தான் பெஞ்சமின் கூட விளையாடுவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கும் செஸ் நல்லா தெரியுமா. பெஞ்சமின் இவங்க கூட பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே இருந்தானா. இதனால அவன் கடுப்பாயிட்டு, ஏடா இப்படி தோத்துக்கிட்டு இருக்க, இப்படி போனேன்னா நம்ம ஸ்கூலோட பேரே
கெட்டு போயிடும், நீ போட்டிலே கலந்துக்க வேணாம், என் புருஷன்ட்ட நான் பேசிக்கிறேன்னு கடுப்புல திட்டி விட்டுறாங்க. இதை கேட்ட பெஞ்சமின் சரிங்க மேடம் இன்னும் ஒரே ஒரு தடவை விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விளாட இந்த தடவை நம்ம பெஞ்சமின் ஜெயிச்சு விட்டுறான். அதை பார்த்தது அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாரும் பிளான் ஏ பிளான் பி தான் வச்சிருப்போம், இவன் மூணாவது ஒரு பிளான வச்சிருப்பான், இந்த 3 பிளானுக்கு சேர்த்து ஒரே காயினை நகர்த்துவான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே அவன் ஆடும்போது நம்மளுக்கு தெரியாது, அவன் ஜெயிச்ச பிறகுதான் அவனோட பிளான் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க ஏண்டா இப்படி விளையாண்டுகிட்டு இருக்க, அப்புறம் ஏண்டா என்கிட்ட தோத்தேன்னு கேட்க, இல்ல மேடம் எனக்கு அப்பா அம்மா யாருன்னே கிடையாது, உங்க கூட இருக்கும்போது எனக்கு என் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அம்மாவே யாராச்சும் தோக்கடிப்பாங்களா, அதனாலதான் நான் வேணும்னுக்கே தோத்தேன்ற மாதிரி சொல்ல, உங்களை ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட்டுக்கோன்னு கேட்க இவங்க ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுறாங்க. பெஞ்சமினை இப்ப நம்ம அபிராமி மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆக பெஞ்சமின் அங்க இருந்து வேகமா ஓடுறான். என்னன்னு பார்த்தா பிரான்சிஸ் ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இவனுக்கு இருட்டுனா பயம் இல்ல, அதனால கொஞ்ச நேரம் விட்டா கூட இவன் அன்கான்சியஸுக்கு போயிருவான். அப்ப வேகமா என் பக்கத்துல வந்து மெழுகுவத்தி ஏத்தி வச்சு நான் வந்துட்டேன்டா ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி தான் தம்பியை சமாதானப்படுத்துறான். இந்த வியாதிக்கு பேரு நித்தோபோபியாவா. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வர பெஞ்சமின் பிரான்சிஸை விட்டு போறதுக்கு பயப்படுறான். அதுக்கு அவங்க நீ ஒன்னும் பயப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன், உன்னோட போக்கஸ் பூரா டோர்னமெண்ட்லாம் இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா வழக்கம் போலதாங்க பெஞ்சமின் போன பிறகு பிரான்சிஸை எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை பிடிச்சு பயங்கரமா ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நாளாக இவனை ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன் யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டான். இப்படி இருக்கும்போது பெஞ்சமினும் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டானா, போட்டிலையும் ஜெயிச்சிட்டானா. அடுத்த நாள் அவங்களுக்கு பிறந்த நாளா, அதனால இவங்க கிட்ட வந்து விசேஷ் வாங்கிட்டு கிளம்புறானுங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் பிரான்சிஸ்க்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறத அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வந்துருது. 2 டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது கேட்டுறான். இதை போயிட்டு கிளாஸ் பசங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்ல அன்னைக்கு பிராக்டிக்கல் லேப் நடக்குது. மொத்தம் 11 ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல 11 பேரு பிசிக்ஸ் லேபுக்கும் 11 பேரு கெமிஸ்ட்ரி லேபுக்கும் பிரிச்சு விட்டாங்களா தனித்தனியா. இதனால பெஞ்சமின் தனியா பிரான்சிஸ் தனியா பிரிஞ்சு போயிருவானுங்க. இந்த விஷயம் பிரான்சிஸ் இருக்கிற குரூப்புக்கு தெரிஞ்சதும் அவனை லேபுக்குள்ள வச்சு கதவை எல்லாத்தையும் பூட்டிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. இவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க இறக்கப்படாம அவன் கத்துறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தத்தை கேட்ட பெஞ்சமின் வேகமா லேபுக்கு ஓடி வர கதவு உள்பக்கம் தாப்பா போட்டுருக்கல, கதவை துறங்கடான்னு புடிச்சு பயங்கரமா கத்துறான். ஆனா இறக்கமே இல்லாம கதவு பூட்டி வச்சிடறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல இவன் அன்கான்சியஸ்கே போயிட்டான். சுத்தி இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பயந்துட்டு லைட்டை போட்டுட்டு கதவை திறந்து வர பெஞ்சமினுக்கு உள்ள வரான். வந்து பார்த்தா தன்னோட தம்பி செத்து கிடக்கான். பெஞ்சமினுக்கு இப்ப என்ன பண்றனே தெரியல. தனக்குன்னு இருந்த ஒரே ஆளு பிரான்சிஸ் மட்டும்தான். இவனுக்கு பேசாம ரோட்டோரத்துல இருந்தானுங்க. வாங்க அவங்கள படிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இப்ப அநியாயமா அவனை கொன்னு விட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம அவனை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அபிராமி எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க, ஆனா அவன் மனசே ஆறல. அடக்கம் பண்ண பிறகு 3 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்தானா. வந்து அவனோட இடத்துல போய் உட்காரான். பக்கத்துல பிரான்சிஸ் இல்லாதனால அழுதுகிட்டு மறுபடியும் கிளாஸ்ல இருந்து வெளியே கிளம்பிட்டான். அப்படி போகும்போது அங்க இருக்கிற மத்த 10 ட்வின்ஸையும் முறைச்சுக்கிட்டே போறான். இதுக்கப்புறம் அந்த ஏரியால ஒரு சர்ச் இருக்கும்ல, அதுல ஒரு மதர் வந்து பெஞ்சமினை அவங்க தத்த எடுத்துக்கிறதா சொல்றாங்க. இவன் இங்கே இருந்தானா பிரான்சிஸ் ஞாபகம்னு இவனுக்கு அதிகமா தான் இருக்கும், அதனால இவன் உடல்நல பாதிக்கப்படலாம், சோ நாங்க இவனை கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. இதுக்கு பெஞ்சமினும் ஒத்துக்கிட்டான். உங்க பெர்மிஷன் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமியோட புருஷங்காரனுக்கு பெஞ்சமின் வருவதுக்கு மனசே இல்ல. ஏன்னா இவன் செஸ் பயங்கரமா விளாடுறதுனால. அதனால பெஞ்சமினை கூப்பிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்குன்னா, பிரான்சிஸ் செத்ததுமே அபிராமி இருக்காங்கல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவரோட புருஷன் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும், அவன் ஒருத்தனுக்காண்டி ஸ்கூலை கெடுக்க சொல்றியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயம் பெஞ்சமினுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அவன் அங்க இருந்து வெளியே கிளம்பதா பிளான் பண்ணிருப்பான். இவர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தினதும் அதுக்கு ஒத்துக்காம அந்த மதர் கூடயே கிளம்பிட்டான். இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் அபிராமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரிங்க மேடம், அப்ப உங்க ஸ்கூல்ல என்னாச்சுன்னு கேட்க, நாங்க அவனுக்கு பண்ண பாவமோ என்னமோ அடுத்த கொஞ்ச நாளே ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, என்னோட புருஷனும் தான் பிசினஸ் இப்படி லாஸ் ஆனதுனால குடிச்சே செத்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெஞ்சமின் கிளாஸ்ல படிச்ச எல்லாரோட டீடைல்ஸும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வெளியே வந்ததும் மனவர்கிட்ட இப்ப இறந்து போனாங்கல்ல அவங்களோட ஃபைல்லாம் வாங்கி பார்த்தா கரெக்டா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் பெஞ்சமினுக்கு எல்லாத்தையும் கொலை பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க பர்த்டே அன்னைக்கு தானே பிரான்சிஸை கொலை பண்ணாங்க. அதனால தன்னோட ட்வின்ஸ்னாலேயே அவங்களை கொலை பண்ண வச்சு அந்த வழி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் பெஞ்சமின் இப்படி எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ மனவர்கிட்ட மிச்சம் இருந்த ட்வின்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு அவங்களோட ட்வின்ஸ் இறந்து போயிட்டாங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 2 பேர் தான். ஒருத்தவங்க பேரு தீரன், இன்னொருத்தவங்க பேரு சஞ்சனா. சஞ்சனா யாரு தெரியுமில, நம்ம ஹீரோவோட ஒன் சைடு லவ்வர். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஹீரோ சஞ்சனா வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவங்களோட ட்வின்ஸ் வந்து நிக்கிறாங்க. சரி நம்ம அக்காவை ஏத்துக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட அவங்களும் ஓடி வந்து ஆசையா கட்டி பிடிக்க, பார்த்தா நான் வந்த விஷயம் அது கிடையாது, நீங்க சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டீங்க,
அதனால அந்த பெஞ்சமின் இப்போ உங்க எல்லாத்தையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆல்ரெடி நிறைய பேரை போட்டு தள்ளிட்டான். இன்னும் மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். அதுல நீங்க ஒரு ஆளு. இதனால உங்களை எப்ப வேணா அவன் கொல்ல ட்ரை பண்ணலாம். சோ நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் நம்ம மனோகர் வீட்டுல தங்க வச்சிடறாரு. மனோகரும் இந்த மத்த ட்வின்ஸ் எல்லாம் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருல, அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களோட ட்வின்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு கன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், தீரன் ஒருத்தன். அவனோட ட்வின்ஸோட பேரு தீரஜ். அந்த அட்ரஸுக்கு போய் விசாரிக்க பார்த்தா அப்படி யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கும், வயசானவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தா ஆமாப்பா அப்படி 2 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி காலி வந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா மார்க்கெட்ல காய்கறி கடை வச்ச மாதிரி இருந்துச்சு, நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல ஹீரோவும் அங்க போய் விசாரிக்கிறாரு. அங்க போய் அவங்க கடையில விசாரிச்சா அவங்க கடையை வேற ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு இவங்க எங்கேயோ போயிட்டாங்களா. இதை கேட்ட ஹீரோ அந்த கடையை வாங்கினவங்க கிட்ட சப்போஸ் நீங்க அவங்க ஏதாச்சும் பாத்தீங்கன்னா எனக்கு மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆனதும் ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. பார்த்தா இன்னொரு ஆள் செத்து போயிட்டானா. நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போக நம்ம நரேனும் அங்க வந்துடுறாரு. இப்ப ஹீரோ மேலேயும் கடுப்பாயிட்டாரு. என்னையா இவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ண, இப்பயும் ஒருத்தனை தவற விட்டியே, இப்ப இறந்தது தீரஜான்னு கூட தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ தீரன்னு சொல்றாரு. எப்படி நீ அவ்வளவு கரெக்டா சொல்றேன்னு கேட்க நடந்தது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு பிரான்சிஸ் இருந்தது பிசிக்ஸ் லேப்ல மட்டும்தான். அதுல இருக்கவங்க மட்டும்தான் எல்லாரும் செத்து போனாங்க. அப்ப தீரனும் அந்த லேப்ல தான் இருந்தான். இப்ப அவனதான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லி முடிக்க சரி மிச்சம் இருக்க அந்த 2 பொண்ணுனாச்சும் காப்பாத்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரஞ்சித் ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாராம், உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு? இந்த ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த போலீஸ். நம்ம ஹீரோ அவரை போய் மீட் பண்ண அன்னைக்கு எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படின்னா இவர் டியூட்டில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு போனம் கிடைச்சிருக்குன்னு கால் பண்ணி இருந்திருக்காங்களாம். இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு போக ட்ரை பண்ணும்போது தான் பின்னாடி பெஞ்சமின் கார்ல வந்திருந்திருக்காங்களாம். இவர் அப்படியே டைவர்ட் பண்ணி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு ஆனா அவர் அப்படியே விட்டுட்டு போகாம இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரி வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வந்துட்டான். ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு என்ன கொல்லன்றது நோக்கம் கிடையாது, ஏன்னா இந்த கேஸ்ல இருந்து எடுக்க பார்த்திருக்கான், ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட பிறகு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அபிராமி மேடம் கால் பண்றாங்க. இப்படி தொடர்ச்சியா கொலை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால மனசு கேட்காம ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றாங்க. என்னன்னா இந்த பிரான்சிஸ் இறந்து போனான்ல, அவனோட புதைச்ச இடத்துல வருஷம் அவங்க நினைவு நாள் அன்னைக்கு இவங்க ஒரு பொக்கே வைக்க வருவாங்களாம். ஆனா அப்படி வைக்க வரும்போது பார்த்தா அவங்களுக்கு முன்னாடியே இன்னொரு பொக்கே ஒண்ணு அங்க இருக்குமா, அது பெஞ்சமினா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, பெஞ்சமினோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நான் அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன்னு சொல்ல நாளைக்கு தான் பிரான்சிஸோட இறந்த நாள், கண்டிப்பா பெஞ்சமின் அங்க வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் முத நாள் நைட்டு நம்ம ஹீரோ போய் அங்க நின்னுறாரு. எப்படி இங்க வருவான், கண்டிப்பா அவனை புடிச்சிடலான்னு சொல்லி மறைஞ்சு நிக்க அவங்க சொன்ன மாதிரியே பிரான்சிஸோட சமாதிக்கு ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம மனோகர், இந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல அந்த ஆளு. ஆனா உடம்பெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்ததுனால ஹீரோனால அவரை பார்க்க முடியல. ஹீரோ துப்பாக்கி வச்சு அவரை லாக் பண்ண தட்டி விட்டுட்டு நம்மால எஸ்கேப் ஆயிடுறோம். ஹீரோ எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்றாரு, 2 பேருக்குள்ள கார்ல சேசிங் எல்லாம் வரும். ஆனா ஒரு கட்டத்துல நம்மால் தப்பிச்சு போயிடும். இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணுங்க அங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு நேரா மனோகர் வீட்டுக்கே வராரு. வந்து பார்த்தா மனோகர் அங்க நிக்கிறான். ஹீரோ பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாவே நிக்கிறான். அவரும் இந்த மாதிரி பெஞ்சமினுக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும், இவங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நாம இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இவர் வேகமா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா 2 பேரையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோ சாக்காகி நிக்க பின்னாடி மனோகர் ஒரு கட்டையால ஹீரோ அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். ஹீரோ மயக்கம் போட்டதும் அந்த ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணை மட்டும் கடத்திட்டு எங்கேயோ கூட்டு போயிடுறான். முழிச்சு பார்த்ததும் இன்னொரு பொண்ணு மட்டும் இருக்கு. அதை ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து வண்டியில கிளம்ப போற வழியில பெட்ரோலுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி காரோட அடையாளத்தை சொல்லிட்டு அந்த கார் எங்கேயாச்சும் போச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்ல அதுல ஒரு ஆளு நீங்க சொன்ன காரு இப்பதான் பூந்தமல்லி ஹைவேல போகுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி அங்க போறாரு. ஆனா அவ எல்லாத்தையும் ஒரு பழைய பில்டிங் தானே கடத்தி வச்சிருப்பான். அதனால பக்கத்துல இருக்க பழைய பில்டிங்குள்ள ஒண்ணு போறாரு. பார்த்தா சொன்ன மாதிரியே மனோகரும் அங்க இருக்கான். ஒரு பக்கத்துல அந்த ட்வின்ஸை விரட்டி விட்டு நீ அவளை போய் தேடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ மனோகரை லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோவுக்கும் மனோகருக்கு சண்டை வந்து மனோகர் தப்பிச்சு போக பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல மனோகர் தப்பிச்சு போக மேல இருந்த ஹீரோ சஞ்சனா கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு இந்த மாதிரி அவன் லிப்ட்ல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கான், வந்தது உன்னை கொல்ல ட்ரை பண்றான், இங்க துப்பாக்கி வச்சு அவனை போட்டு தள்ளிருன்னு சொல்ல இவங்களும் லிப்டுக்கு நேரா ரெடியா நிக்கிறாங்க. லிப்ட் ஓபன் ஆனதும் இவங்க கண்ணை மூடிட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க சுட்டது அஞ்சனாவை. அதை பார்த்ததும் சஞ்சனா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழக இப்பதான் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ மனோகரை லாக் பண்ணி வச்சிருப்பார்ல, அப்ப காத்துல அவரோட சட்டை அப்படியே லைட்டா நகரும். பார்த்தா நெஞ்சில பிரான்சிஸ் சொல்லி கிழிச்சு வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த பெஞ்சமினா. அப்புறம் எப்படா மனோகர் இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ அந்த ரஞ்சித் இருக்கார்ல, அவரை வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ வாண்டடா வந்து சரணடைஞ்சிடறாரு. அவர் ஒரு இடத்துல
இடத்துல வச்சு விசாரிக்க இப்பதான் உண்மையே சொல்றாங்க. நம்ம ஹீரோ அரவிந்தன்ற பேர்ல இவ்வளவு நாள் போலீஸா இருந்திருக்காரு. சின்ன வயசுல எல்லாரும் தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு கேட்க நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும், இந்த பக்கம் இருந்து பாருங்க என்னோட வலி புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரான்சிஸ் இறந்த பிறகு நான் அனுபவிக்கிற அதே வலியை இவங்க எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாராம். நல்லா படிச்சாராம், IASல பாஸ் பண்ணாராம். ஆனா IPS தான் வேணும்னு சூஸ் பண்ணாராம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்தாதான் அவங்கள பத்தின டீடைல் எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருந்திருக்காரு. சொன்ன மாதிரியே நிறைய பேர்த்த கண்டுபிடிச்சு போட்டு தள்ளாரு. ஆனா இந்த சஞ்சனாவையும் தீரனையும் தவிர எல்லாரோட டீடைலும் கிடைச்சிருச்சான். ஆனா அவங்கள பத்தின கிடைக்கிற டீடைல் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கான், அது அந்த ஸ்கூல் தானா. அதனால அந்த ஸ்கூலை இதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொலை பண்ணும்போது ஹீரோட ஏரியாலேயே அந்த பணத்தை போட்டிருப்பாரு. ஆனா அந்த கொலைய ஹீரோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரஞ்சித் கிட்ட கொடுத்து விட்டு இருந்திருக்காங்க. இதனாலதான் நம்ம ஹீரோ ரஞ்சித் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு ஹீரோக்கு அந்த கேஸ கிடைக்க மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காரு. நினைச்ச மாதிரி இவருக்கும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லா குழுவையும் இவரே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அபிராமிட்ட விசாரிக்கும் போதுதான் சஞ்சனாவை தீரன் பத்தின டீடைல் கிடைச்சிச்சு. நான் நினைச்ச மாதிரி 2 பேரும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பார்த்ததுதான். எப்படின்னு தெரியல, என் மேல உனக்கு டவுட் வந்துருச்சு. அதனால நீ என்ன ஃபாலோ பண்ண ஆள் அனுப்புனேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் மனோவரை இந்த ஆட்டைக்கு நான் இழுத்தேன். அவனுக்கு நான் பெஞ்சமினா போன் பண்ணேன். அவனோட குழந்தைய கொன்றுவேன்னு சொல்லி நான் மிரட்டி மனோவரை கையில வச்சுட்டு இவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்லி அவ கையாலேயே அவளை நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ரஞ்சித், சரிடா இவ்வளவு பெரிய பிளான் போட்டேல, நீ எப்படி மாட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் நம்ம ஹீரோ தான் இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரி வாசல் முடிக்க விட்டுட்டு வந்திருப்பார்ல, அப்போ இவர் கொஞ்சம் கான்சியன்ஸ்ல இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது கார்ல ஒரு லைட்டர் இருக்கிறத பார்த்திருந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவரை நேர்ல வந்து மீட் பண்ண வந்தார்ல, அப்போ இவர் வீட்டுல தம் அடிக்க பார்த்துருப்பாரு. அப்போ ஒரு லைட்டர் அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த லைட்டர் தான் ரஞ்சித் கார்ல போகும்போது பார்த்திருப்பாரு. இதனாலதான் சந்தேகம் வந்திருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் போக ஹீரோ வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து ரஞ்சித் அங்க போயிருவாரு. அங்க போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்கூல்ல எடுத்த போட்டோ அங்க கிடைச்சிருந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோ தான் பெஞ்சமின் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மேலோட்டமா தாங்க சொன்னேன். ரொம்ப டீப்பா போனேன்னா கதை 45 நிமிஷத்துக்கு இழுத்துரும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இவர் இவ்வளவு பேத்த கொன்னதுனால இவருக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சுன்னு நினைச்சோம்னா இப்ப இன்னொரு ட்விஸ்ட போறாங்க. நம்ம மனோகர் ரஞ்சித்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஆரம்பத்துல ஒருத்தன் பேங்க்ல போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தான்ல, அவன் வேகமா வந்து இவங்க மேல மோதுறான். இதை பார்த்த ரஞ்சித், டேய் நீ அந்த கொள்ளை கேஸ்ல மாட்டின வந்தானடா, நீ எப்ப வெளியே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்க, அது நான் இல்ல சார், அது என்னோட அண்ணன் தீரன், நான் தீரஜ் அப்படின்னு சொல்றான். பெஞ்சமினோட கதையை நான் நியூஸ்ல பார்த்தேன், அதனாலதான் எங்க அண்ணனை காப்பாத்தன்னு சொல்லிட்டு நான் இப்ப ஓடி வந்தேன்னு சொல்ல நம்ம மனோவருக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா பெஞ்சமின் இந்த ட்வின்ஸ் எல்லாத்தையும் கொன்னார்ல, அதெல்லாம் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் கொலை பண்ணிருப்பாரு. இதனால உன் பிறந்த நாள் எப்படான்னு கேட்க, நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் அவங்க சாக்காகிட்டு வண்டியை ஜெயிலுக்கு திருப்ப போற வழியில அந்த ஜெயிலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண பாக்குறாங்க. ஆனா யாருமே போன எடுக்கல. இவங்களும் வேகமா போறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தீரனை ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள உட்கார வச்சு அவனை தண்ணியில முக்கிய கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணி முடிச்ச பிறகு அசால்ட்டா அங்க இருந்து நடந்து வராருங்க. இப்ப மறுபடியும் நம்ம மனோவருக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த அபிராமி மேடம் சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம எல்லாரும் பிளான் ஏ பிளான் பின்னு ஒண்ணு வச்சிருப்போம், ஆனா பெஞ்சமின் மட்டும் பிளான் சி ஒண்ணு வச்சிருப்பான். ஆனா அது அவன் விளையாடும் போது தெரியாது, விளையாண்டு முடிச்ச பிறகுதான் தெரியும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன இருக்குன்னா ஹீரோ நினைச்ச மாதிரி எல்லாரோட டீடைலும் கிடைச்சிருச்சு. ஆனா தீரனி தீரஜியும் தவிர. இதனால மார்க்கெட்ல போய் விசாரிச்சிருப்பாருல, அப்படி விசாரிக்கும் போது அவங்க தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தன் அவங்க அண்ணனை வேணா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். யாரான்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தான் சார் அவனை அரெஸ்ட் பண்ணீங்க இந்த பினான்ஸ் கம்பெனி கேஸ்ல, அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ பிளான போட்டிருக்காரு. அவனை கொலை பண்ணணும்னா ஜெயிலுக்கு தானே போய் ஆகணும். அதனால வேணும்னுக்கே நம்ம ரஞ்சித்தை போய் பார்த்து அவர் கண்ணில் பற மாதிரியே அந்த லைட்டரை வச்சு தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறக்காண்டி இவர் தான் சந்தேகத்தை உருவாக்கி இருப்பாரு. ஆனா இது எல்லாத்தையும் ரஞ்சித்துக்கு தெரியாம பண்ணியிருந்திருக்காரு. அப்ப ஒரு பணம் கிடைச்சல, அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அனாதை பணமா. நம்ம ஹீரோ தான் இதை டைவர்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லி முடிக்க ரஞ்சித்துக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. தான் தான் ஹீரோவை கண்டுபிடிச்சோன்னு பீத்திக்கிட்டு இருந்தார்ல, இப்ப ஹீரோ பண்ணதை பார்த்து பயங்கரமா சாக்காயிட்டாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, அவ்வளவுதான், இது வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்னோட கடைசி ஆசை, நான் செத்த பிறகு என்னோட இதயத்தை மனோவருக்கு கொடுத்துருங்க, அவன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிடுறாரு. மனோவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பர் பண்ணலன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும்ல, அதனால இவ்வளவு நாள் அதை மனசுல வச்சிருந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஆரம்பத்துல ஒரு போதை மாத்திரை கும்பலை பிடிச்சாருல, அவங்கள்ட்ட இருந்து ஒரு 4 மாத்திரை வாங்கி வச்சிருந்திருக்காரு. அதை போட்டா பிரெயின் டெட் கூட ஏற்படும் டாக்டர் சொல்லியிருப்பார்ல, அதனால அந்த மாத்திரையை போட்டு அவரு செத்தே போயிட்டாரு. அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சிருச்சு. இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருப்பேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.